இதுக்குன்னே கிடைக்கக்கூடிய பிரத்யேகமான ஷூஸ்லாம் கிடைக்குதுங்க, செருப்புலாம் கிடைக்குது. பார்த்திங்கன்னா அந்த ஹீல்ஸ் வந்து ரொம்ப சின்னதாக இருக்கணும். சில பேர் பார்த்திங்கன்னா ஹை ஹீல்ஸ் போட்டிருப்பாங்க, அது கண்டிப்பாக அந்த தசை நார்களை ஸ்ட்ரெச் பண்ணும். ஸோ ஹீல்ஸ் சின்னதாக இருக்கணுங்க. ஆனால் அதனுடைய சோல்ஸ்ன்னு சொல்கிறாங்க இல்லைங்களா, அந்த செருப்பினுடைய அந்த சோல் வந்து நல்லா திக்காக இருக்கணுங்க. அந்த உள்பகுதி வந்து சாஃப்டாக இருக்கணுங்க. அடுத்தது மிக முக்கியமாக தவறான காலணிகள் பயன்படுத்திட்டு இருந்தால் அந்த தவறான காலணிகளை கண்டிப்பாக ரிமூவ் பண்ணிவிட்டு நல்ல ஒரு அருமையான நல்ல சாஃப்டாக நான் சொன்ன மாதிரி ப்ராப்பரான ஒரு காலணிகள் வாங்கிக்கணுங்க. ஏதாவது ஒரு குறிப்பிட்ட ஸ்போர்ட்ஸ் பண்ணிகிட்ருக்கீங்க, பார்த்திங்கன்னா அந்த டான்ஸ் பண்ணுறது, இல்லை ரொம்ப தூரம் ரன்னிங் போகிறது, ரொம்ப தூரம் வாக்கிங் போகிறது, அதுக்கு பதிலாக சைக்கிளிங், ஸ்விம்மிங் இந்த மாதிரி மாற்று விளையாட்டு விஷயத்தை நம்ம கடைபிடிக்க ஆரம்பிச்சிடலாங்க. பாதத்துக்கு நிறையா கொஞ்சம் ரெகுலராக பார்த்திங்கன்னா ஒரு நாளைக்கு 3 வாட்டி 4 வாட்டி இந்த ஐஸ் அப்ளை பண்ணும் பொழுது இந்த அயற்சி குறைய ஆரம்பிச்சிருங்க. அதோடு சேர்ந்து முறையான உடற்பயிற்சி இதுக்காக செய்யணுங்க. சரி, அப்போ இதுக்கு என்ன தீர்வு அப்படின்னு பார்த்தீங்கன்னா, ஒன்று வாழ்வியல் மாற்றம். ஒன்று, நீங்கள் உடற்பருமனாக இருந்தால் கண்டிப்பாக வெயிட் குறைக்கணுங்க. வெயிட் குறைக்காமல் வலி மட்டும் குறைக்கணும்னு நினச்சால் கண்டிப்பாக சாத்தியம் இல்லைங்க. உங்கள் உயரத்துக்கேற்ற வெயிட் இருந்தாலே இந்த நார்கள் மேலே ஏற்படக்கூடிய அயற்சி குறையுங்க.